இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், அழிக்க முடியாத விஷயம் எதுன்னு கேட்டா காலம். அந்த காலத்தினால உருவானதுதான் யுகங்கள். வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்கும்போது 4 மிகப்பெரிய யுகங்கள் இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல புதுசா ஒரு யுகத்தை எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதுதான் பிரம்ம யுகம். இந்த பிரம்ம யுகம் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம் வந்திருக்கு. இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தாலும் பார்க்கலைனாலும் இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த படத்துல வந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையா, இன்னைக்கு வரைக்கும் கூட உலகத்துல பல இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, மர்மங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்கிட்டே இருக்கும். முதல்ல இந்த பிரம்ம யுகம் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்ல வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரம்ம யுகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் மேட்னஸ், அதாவது கலியுகத்தை விட ரொம்ப மோசமான ஒரு யுகம் தான் பிரம்ம யுகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பிரம்ம யுகம் அப்படிங்கிற கதை உண்மையிலே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இது உண்மையா என்னன்னு அப்படிங்கறத பாக்குறதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளாவில், அதாவது சவுத் மலபார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை, ஒரு சில சம்பவங்களை இன்னைக்கு வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி என்ன இருக்கு, அப்படி என்ன மர்மம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போற, கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. சோ முதல்ல இந்த பிரம்ம யுகம் அப்படிங்கிற படத்தை நீங்க பார்த்திருந்தாலும் பார்க்கலனாலும் இந்த படத்தை பத்தின ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுங்க. சோ அதை ஸ்பாயிலரா நீங்க எடுத்துக்க வேணாம். சோ அப்படி இருக்கும்போது இந்த பிரம்ம யுகம் அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சவுத் மலபார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த விஷயம் ஆரம்பிக்குது, இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த சவுத் மலபார் ரீஜியன்ல பாத்தீங்க அப்படின்னா பாரத புல்லா அப்படின்ட்டு ஒரு நதி இருக்குது. இந்த நதிகளை சுத்தி மிகப்பெரிய காடுகள் இருக்குது. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய மனா இருக்குது. மனா அப்படின்னா மலையாளத்துல மாளிகைன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வீடு, இல்லம் அப்படிங்கறது கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் இந்த காடுகளுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா கோரன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த கோரன் அப்படிங்கிற யார் அப்படின்னா மரத்தை வெட்டிக்கிட்டு, விறகு வெட்டிட்டு காட்டுல சுத்தி திரிகிற ஒருத்தர். இந்த கோரனுடைய நண்பனா இருக்கக்கூடிய தேவன் அப்படிங்கிறவர் இந்த கோரனை பார்த்து மீட் பண்ணி அவரோட ஜாயின் பண்ணி இந்த காடுகளுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அது என்ன நடக்குது அப்படின்னா இந்த கோரன் அப்படிங்கிறவர் ஒரு பெண்ணால தாக்கப்படுறாரு. அந்த பெண் யார் அப்படின்னா யக்ஷினி அப்படின்னு சொல்றாங்க. இந்த யக்ஷினி அப்படின்னா யாரு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில்களா இருக்கட்டும், இல்ல பழங்கால இடங்களா இருக்கட்டும், அங்க போனீங்க அப்படின்னா பெண்களுடைய சிற்பங்கள் வச்சிருப்பாங்க. அதாவது இவங்களை யாருக்கு சிமிலரா சொல்றாங்க அப்படின்னா துவாரபாலகர். அந்த மாதிரி இந்த யக்ஷினி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யக்ஷினி அப்படிங்கிறவங்க உண்மையிலே ஒரு பெண். இப்படி பெண்ணா இருக்கிறவங்க அதாவது அந்த காலகட்டத்தில், ரொம்ப பழமையான காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு இந்த ரீஜியன்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி பெண்ணா இருக்கிறவங்க இவங்க அதாவது சமூகத்தினால ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சாதாரண பெண்ணா இருக்கிறாங்க. இவங்க ஆண்களால ரொம்ப டாமினன்ட், அதாவது ரொம்ப தாழ்த்தப்பட்டு நடத்தப்படுறாங்க, ரொம்ப கீழ்த்தரமா நடத்தப்படுறாங்க, தப்பா நடத்தப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெண் ஒரு கட்டத்துக்கு மேல தான் அதாவது ஒருத்தவங்க தாழ்த்திக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல கோவமாயி திருப்பி பொங்கி எழுந்து அவங்களுடைய கோவத்தை காட்டுவாங்களோ, அது மாதிரி கோவத்தை காட்டி ஆண்களை எதிர்க்கவும், கோவத்தோட வீரத்தோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த உருவம் அது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப கோரமா பேய் மாதிரி இருக்கும். அதனாலேயே இந்த கதைகள்ல, புராணங்களை பாத்தீங்க அப்படின்னா யக்ஷினி அப்படிங்கிறவங்க துவாரபாலகர்களுக்கு சமமா வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பெண் தீண்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ராட்சசி மாதிரி, ஒரு அரக்கி மாதிரி அவங்க மத்தவங்களை பயமுறுத்துவாங்க. ஆனா அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிதான் இந்த யக்ஷினி அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கதை இருக்குது. அப்படி ஒரு பெண் தான் இந்த கோரன் அப்படிங்கிறவங்களை தாக்குறாங்க. தாக்குனதுக்கு அப்புறம் கோரன் அந்த இடத்துல காணா போயிடுறாரு. அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நடந்து போய் மன அந்த மிகப்பெரிய மாளிகையை ரீச் பண்றாரு. அந்த மாளிகையில பாத்தீங்க அப்படின்னா உள்ள நுழைஞ்சதுமே ஒரு மிகப்பெரிய அந்த மாளிகையோட ஓனர், அதாவது ஒரு பெரிய வீடு இருந்துச்சுன்னா அதுக்கு ஓனர் இருப்பாங்க இல்லையா? சோ ஓனரா அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கொடுமன் பொட்டி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். இந்த கொடுமன் பொட்டி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இவங்க பொட்டி அப்படிங்கிறவங்க அதாவது மிகப்பெரிய பிராமின் சமயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பிராமின் கேஸ்ட் சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொட்டி அப்படிங்கிறவங்க ஒரு பிராமின் கேஸ்ட் சம்பந்தப்பட்டவங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய மாளிகைக்கு அவர் தான் ஓனர் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த தேவன் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீ வீட்டுக்கு வேலைக்காரனா சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி பாட சொல்றாரு. பாடி காட்டினதுக்கு அப்புறம் தேவன் நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் நீங்க வீட்டுக்கு வேலைக்காரனா சேர்ந்துக்க அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. இவரும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இன்னொருத்தர் ஏற்கனவே இருக்கிறாரு. அதாவது இந்த பொட்டி அப்படிங்கிறவருக்கு அசிஸ்டண்டா ஒரு வேலைக்காரரா அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த தேவனும் ஜாயின் பண்ணி அவரோட சேர்ந்துட்டு நிறைய வேலைகள் பாக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்குது. அதாவது அவர் இந்த வீட்டுல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல வினோதமா என்னென்னமோ நடக்குது. வீடே தலைகீழா மாறுது. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பல பயங்கரமான கனவுகள் வருது. அவர் கொலை செய்யப்படுற மாதிரி, அவர் யாரோ துரத்துற மாதிரி கனவுல பேய்கள்லாம் வருது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்
விஷயங்கள்லாம் நடக்கும் போது அவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போதான் அந்த ஏற்கனவே அந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரர் வந்து ஒரு கதையை சொல்றாரு. அது என்ன கதை அப்படின்னா, இந்த படத்துல ஒரு கதையும் இப்ப நான் சொல்ல போற கதையும் ரெண்டுமே ஒண்ணுதான். அது உண்மையிலேயே வந்து நடந்த ஒரு கதை, இன்னைக்கு கேரளாவோட நடந்திருக்கு. அது என்ன கதை அப்படின்னா, அதாவது இந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னு இது ஒரு சாதாரண வீடு இல்ல, இது வந்து ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மாளிகை. இந்த மாளிகைக்கு அடியில பாத்தீங்க அப்படின்னா சாத்தன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாத்தன் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு கெட்ட ஒரு எனர்ஜி அப்படின்னு நம்ம கூட வச்சுக்கலாம். அதாவது கதைகள்ல இதிகாசங்கள்ல அரக்கர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சோ அந்த மாதிரி சாத்தான் அப்படின்னு ஒரு விதமான ஒரு வகையை சேர்ந்த ஒரு மனிதர்கள் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு இனம் தான் இந்த சாத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாத்தன் அப்படிங்கிறவங்க எப்படி வந்தாங்கன்னு இந்த கதையை நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இந்த சாத்தன் அப்படிங்கிறவங்க உண்மையில யார் அப்படின்னா, சிவபெருமானும் பார்வதியும் காட்டுவாசியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி காட்டுவாசியா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் வந்து ஒரு சாத்தானா வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு விதமான கதை. இன்னொரு கதை என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு வேற ஒரு, அதாவது இந்த ட்ரைபல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, காட்டுவாசி, அப்படி சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் சாத்தன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சாத்தன் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. ஆனா சிவபெருமான் மூலியமா உருவான குழந்தை தான் சாத்தன் அப்படிங்கிறது கதைகள்ல சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாத்தன் அப்படிங்கிறது பிறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த குழந்தை வந்து ரொம்ப அகோரமாவும் கோபமாவும் இருக்குது. இந்த குழந்தைக்கு வந்து குடிக்கிறதுக்கு பால் கொடுக்காம அந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து நிராகரிச்சிருக்காங்க. உனக்கு எதுவுமே கிடையாது, நீ பார்க்க இப்படி இருக்க, நீ வந்து தீண்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இதை வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் இந்த சாத்தன் அப்படிங்கிற அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப கோபமானதுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு பால் கொடுக்கல அப்படின்ட்டு அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மாடுகள்லாம் இருக்குல்ல, பசு மாடுகள்லாம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க, அந்த மாடுகளை கடிச்சு அந்த மாடுகளுடைய ரத்தத்தை குடிச்சு அந்த குழந்தை வந்து தன்னுடைய பசி ஆத்திக்குது. இப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வந்து ஒரு சாத்தனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு உயிரினம், இது வந்து இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்ட்டு இதை வந்து ஒரு அரக்கன் மாதிரியே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாத்தன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கேரளால வந்து நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன பண்றாங்க அப்படின்னா, கேரளால இருக்கக்கூடிய திரிசூர் இந்த இடங்கள், சவுத் மலபார் அப்படிங்கிற இடங்கள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சாத்தன் அப்படிங்கிறவங்க வந்து வழிபடுறாங்க. சாத்தன் அப்படிங்கிறவங்க என்னதான் வந்து ஒரு டெமிகாட் அப்படின்னு சொல்றாங்க. டெமிகாட் அப்படின்னா அரக்கனாவும் இருக்கலாம், கடவுளாவும் இருக்கலாம். இந்த அரக்கனும் கடவுளும் ரெண்டு கலந்த ஒரு கலவை தான் வந்து டெமிகாட் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாத்தனை வந்து அங்க கேரளாவில் இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து வழிபடுறாங்க கடவுளா. இப்படி வழிபடுறதுனால என்ன அப்படின்னா, இந்த சாத்தன் அப்படிங்கிறது அவங்களை வந்து துன்புறுத்தாம அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு, அவங்களை வந்து பாதுகாப்பாரு, அவங்களுக்கு நிறைய செல்வங்கள் கொடுப்பாரு, வாழ்க்கையில அவங்க வந்து உயர்த்துவாரு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கேரளாவோட இந்த பிராக்டிசஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கதைக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த கதையில இந்த சாத்தன் அப்படிங்கிறது தான் இந்த வீட்டுக்கு அடியில வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரன் வந்து இவர்கிட்ட சொல்றாரு. இப்படி சொல்லும் போது சாத்தன் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு அடியில எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாத்தன் அப்படிங்கிறது வந்து இந்த பொட்டியுடைய வேலைக்காரன் அப்படிங்கிறது கூட சொல்றாங்க சாத்தனுமே. அது என்ன அப்படின்னா, அதாவது கொடுமன் பொட்டி அப்படிங்கிறது அந்த இல்லத்துடைய முதலாளி. அப்படி இருக்கும்போது இந்த கொடுமன் பொட்டிக்கு சுதாளன் பொட்டி அப்படின்ட்டு இவருடைய அப்பா ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த சுதாளன் பொட்டி அப்படிங்கிறவர் வந்து என்ன அப்படின்னா, பல மாந்திரிகம், அது மட்டும் இல்லாம பல கடவுள் நம்பிக்கையில ரொம்ப ஊறி போனவர். அப்படி இருக்கிறவர் வந்து என்ன அப்படின்னா, வராகி அம்மன் அப்படிங்கிற மிகப்பெரிய தெய்வத்துக்கிட்ட இருந்து இந்த ஒரு சாத்தன் அப்படிங்கறத வரமா வாங்கியிருக்காரு. அவருக்கு தனக்கு வந்து வேலைகள் செய்யணும், தான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு தமம் இருந்து இந்த ஒரு வரத்தை அவர் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த சாத்தன் அப்படிங்கிறது ரொம்ப கோரமா, அதாவது ரொம்ப அக்ரெசிவான ஒரு விஷயம் தானே இந்த சாத்தன் அப்படிங்கிறவரு. சோ இந்த சாத்தன் அப்படிங்கிறது ரொம்ப கோபமானதுனால, ரத்தத்தை குடிக்கிறது, ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறது ஆனதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த சுதாளன் பொட்டியவே வந்து கடிச்சு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அவருடைய பையனா இருக்கக்கூடிய கொடுமன் பொட்டி அப்படிங்கிறவரு பலவிதமான கடவுள் முறைகள், அதாவது பலவிதமான இந்த ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வச்சு அந்த சாத்தனை அடக்கி அடியில வந்து அடைச்சு வச்சிடறாரு. இப்படி அடைச்சு வச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுல எப்படி போராடி அந்த வீட்டுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறதான் கதையா இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் போராடி தப்பிச்சு போறாங்க. அப்படி இந்த வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரன் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல இருந்து, அதாவது அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷர்ஸ் ஆண்டுட்டு இருந்தாங்கல்ல, சோ அந்த ரீஜன்ல வந்து போர்ச்சுகீஸ் சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த போர்ச்சுகீஸ் சோல்ஜர்ஸ் வந்து இவர் வந்து சுட்டுறாங்க இந்த வேலைக்காரனை. அப்படி சுட்டதுக்கு அப்புறம் அந்த தேவன் அப்படிங்கிறவர் என்ன ஆகிறாரு அப்படின்னா, அந்த இல்லத்தை ஆண்டுட்டு இருந்த, அதாவது அந்த மனாவை ஆண்டுட்டு இருந்த கொடுமன் பொட்டி அப்படிங்கிறவருக்குள்ளதான் வந்து இந்த ஒரு சாத்தன் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கொடுமன் பொட்டி அப்படிங்கிறவர் ரொம்ப கோரமா ஆக்ரோஷமா நடந்துக்கிறாரு. அவரையும் கொலை பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கி இவர் வந்து போட்டுக்கிறாரு. அந்த மோதிரம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு சாத்தனை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இங்க இருந்து அவர் அதை போட்டுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இப்படிதான் இந்த இடத்துல இந்த படம் முடியுது. இப்படி இருக்கும்போது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆக்சுவலா இந்த சாத்தன் அப்படிங்கிற ஒரு வழிபாடு கேரளாவில் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. இதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸே இருக்குது. இது வந்து
குட்டி சாத்தன் தெய்யம் அப்படின்னு சொல்றாங்க. தெய்யம் அப்படின்னா அதாவது பெருசா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு கோரமா ஆடுவாங்கல்ல. காந்தாரா அப்படிங்கிற ஒரு படத்துல கூட நீங்க வந்து பாத்திருப்பீங்க. நிறைய ஒரு மாதிரி கடவுள் மாதிரி உருவம் போட்டுட்டு அப்படி ஆடுவாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கடவுள் மாதிரியே தான் வந்து உருவகிச்சு அவங்க அப்படி ஆடும்போது கடவுள் அப்படிங்கிறவர் நம்மளுடைய நிலத்துல இருக்கணும், விவசாயம் செழிக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், செல்வங்கள் பெருகணும்னு சொல்லி ஆடக்கூடிய அந்த ஆட்டம் தான் தெய்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது குட்டி சாத்தன் தெய்யம்ட்டு அப்படி ஒரு ஆட்டம் ஆடுறாங்க. இந்த சாத்தன் அப்படிங்கிறவரோட கேரளாவில் இருக்கிறவங்க மிகப்பெரிய கடவுளாவே பார்த்துட்டு இருக்காங்க. சாத்தன் அப்படிங்கிறவங்க கேரளா மக்களை வந்து காப்பாத்துவாங்க, அவங்களுக்கு நிறைய செல்வங்களை பெருக்கி கொடுப்பாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியா இருப்பாங்கன்னு நினைச்சு சாத்தனுக்கு பலவிதமான படையல் வச்சு அவங்கள வந்து கடவுளாவே இன்னைக்கு வந்து உணர்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த சாத்தன் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராக்டிசஸ் அப்படின்ட்டு இந்த கதையில இருந்து நமக்கு தெரியுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே வந்து உண்மையா இல்லைனாலும் இதுல இருந்து நமக்கு ஆக்சுவலா என்ன தெரியுது அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு எனர்ஜியை நம்ம தப்பா பயன்படுத்தும் போது அதுக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குது. கடவுள் இருக்கு இல்ல இதையெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம கோவப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சா அது என்ன ஆகும்? ஒரு கோவமான ஒரு தப்பான விளைவுல தான் கொண்டு போய் முடியும். இதே நம்ம வந்து சந்தோஷமா ஒரு தெளிவான கவனத்தோட பாசிட்டிவான மைண்டோட ஒரு விஷயம் செஞ்சோம்னா பாசிட்டிவான இம்பாக்ட் கிரியேட் ஆகும். சோ இந்த படத்துல இருந்து சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுதான். பிரம்ம யுகம் அப்படின்னா கலியுகத்தை விட ரொம்ப மோசமான ஒரு யுகம். இன்னைக்கு கலியுகம் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமா இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம தெளிவான மைண்ட்ல இல்ல அப்படின்னா பல மாயைகள் நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில. இதையெல்லாம் தாண்டி நம்ம வரணும் அப்படின்னா தெளிவான அறிவோட, தெளிவான எண்ணத்தோட, தெளிவான சிந்தனையோட நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணும். இந்த படம் சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.